ஆண்டுடைய நாம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்திலே ஒரு கரங்களை உயர்த்தி சோமன போகிறோம். எங்க கூட பேசுங்க ஆண்டவரே, எங்க கூட பேசுங்க. எங்க வாழ்க்கை வந்த வண்ணமாகவே போகக்கூடாது. நீர் திருச்சபைக்கு என்ன விரும்புகிறீரோ அந்த வார்த்தையை நீரே பேச நாங்கள் வேண்டுகிறோம். இப்படி கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்ததான வாக்கு தத்தம், வளருவீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை வளர வைக்கிறதான ஆண்டவராக இருக்கிறார். இப்படி தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி என்பது தேவை. நம்முடைய எல்லா காரியங்களிலுமே வளர்ச்சி தேவை. குழந்தைக்கு வளர்ச்சி தேவை எப்படி இருக்கிறதோ அதே போல நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த வளர்ச்சியானது தேவை. இந்த நாளிலே நாம் வளருகிற குடும்பம் என்கிறதான தலைப்புல அவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். வளருகிறதான குடும்பம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாகத்தான் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். குடும்பம் என்பது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது, மிகவும் முக்கியமானது. அதனாலதான் ஆண்டவர் ஆரம்பிக்கும் போதே எதை சேர்த்து ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னா, திருமணத்தை ஆரம்பிச்சு கொண்டு வருகிறார். ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா அது முதலாவது எங்கேருந்துன்னா அது ஏதேன் தோட்டத்துல இருந்தே ஆரம்பிச்சிருக்கிறது. கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்தது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறார். அதனாலதான் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தை ஆரம்பிக்கிறதும் எதுலதான் ஆரம்பிக்கிறாருன்னா ஒரு கல்யாணத்துல ஆரம்பிக்கிறாரு. முடிக்க போது எங்கதான் முடிக்க போறாருன்னா ஒரு கல்யாணத்துல தான் முடிக்க போகிறார். குடும்பத்தை அவ்வளவாய் நேசிக்கிறார் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய வீடு ஒரு குடும்பமா இருந்தாலும் நம்ம இங்க வந்திருக்கோம், நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம். நம்முடைய திருச்சபை ஒரு குடும்பம். நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் குடும்பமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த குடும்பத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. டாக்டர் BK அப்படின்றவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, குடும்பம் எப்படி இருக்கிறதோ திருச்சபையும் அப்படியே இருக்கிறது. திருச்சபை எப்படி இருக்கிறதோ அதே போலதான் தேசமும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். மறுபடியும் சொல்றேன், ஒரு குடும்பம் எப்படி இருக்கிறதோ அதே போலதான் திருச்சபையும் இருக்கிறது. ஒரு திருச்சபை எப்படி இருக்கிறதோ அதே போலதான் தேசமும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்ப குடும்பத்துக்குள்ள ஒரு தேவ பக்தி இல்லாத நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா சர்ச்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். சபையில அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும்போது எங்க நடக்குது? ஆட்டோமேட்டிக்கா தேசத்துல நடக்கிறது. இன்னைக்கு தேசத்துல அநியாயம் அக்கிரமம் நடக்குதுன்னா அதுக்கு மொதல் காரணம் எதுன்னு கேட்டா திருச்சபை தான். ஆதி திருச்சபையில அற்புதங்கள் நடந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் பரிசுத்தம் மிக முக்கியமான காரியமாய் காணப்பட்டது. இன்னைக்கு காலம் தியானித்தது போல பரிசுத்தமானது நித்திய நாளாக ஆண்டவருடைய ஆலயத்துடைய அலங்காரமாய் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அலங்காரம் என்று சொல்வது லைட்டோ டெக்கரேஷனோ ஆர்கிடெக்சரலா பண்ற மற்ற விஷயங்களோ இல்லை. அலங்காரம்ன்றது திருச்சபைக்கு எது மட்டும்தான்னா பரிசுத்தம் மட்டும்தான் அலங்காரம். இது குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இங்க தனி நபரா வரும்போது அல்லது குடும்பமா வரும்போது இந்த குடும்பம் வீட்டுல இருக்கிறதான காரியத்தை அடிப்படையில தான் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்க அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா சர்ச்சில் எவ்வளவு நேரம் நம்ம இருக்கிறோம்? ஒரு வாரத்துல 2.5 மணி நேரம். ஆனா வீட்டுல மத்த 6.5 நாள் 6.75 நாள் எங்கதான் இருக்கிறோம் நம்மன்னா வீட்டுலதான் இருக்கிறோம். வீட்டுல நம்ம அதிகமான தெய்வ பிரசன்னத்தை சுமந்து செல்லும் போது அது நிச்சயமா என்ன பண்ணணும்னா சபையில அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். இங்க இருக்கிறதான அபிஷேகம் அங்க டிரான்ஸ்பர் ஆகும், அங்க இருக்கிற காரியங்கள் இங்க டிரான்ஸ்பர் ஆகும். நிச்சயமாய் குடும்பம் என்பது சபையோடு தொடர்புடையது. குடும்பம் வேற சபை வேற கிடையாது. குடும்பமும் திருச்சபையும் பின்னி பிணைந்தது. நம்ம எல்லாரும் பல குடும்பங்கள் இணைச்சு ஒரே குடும்பமா இருக்கிறோம். பல தனிப்பட்ட நபர்கள் இணைச்சு ஒரே குடும்பம் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா இருக்கிறோம். அநேக இடத்துல கணவன் ரட்சிக்கப்படல, அநேக இடத்துல பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, சரியான ஒரு குடும்பத்தினுடைய ஐக்கியத்துல இல்லை. ஆனாலும் இங்க வரும்போது ஒரு குடும்பமா என்ன பண்றோம்னு சொன்னா மாறுகிறோம். பல திருச்சபைகள் இணைந்து ஒரே குடும்பமாக தேசத்துல என்ன பண்ணுதுன்னு சொன்னா மாறுகிறது. இந்த குடும்பம் எப்படி இருக்கணும்னா வளர்ற குடும்பமா இருக்கணும். இந்த குடும்பம் ஒவ்வொரு நாளும் ப்ராக்ரஸ்ல மேல போயிட்டே இருக்கணும். எப்பவுமே பிள்ளைகள் நம்ம நிறைய சாட்சியெல்லாம் இன்னைக்கு கேட்டோம். நல்ல மார்க் எடுத்திருக்கிறாங்க, போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறோம். என்னன்னா வளர வேண்டியது அவசியம், மேல போக வேண்டியது அவசியம். எந்த குடும்பத்திலையும் குறைகள் இல்லாம இல்லை,
எல்லா குடும்பத்திலையும் குறைகள் உண்டு. ஆனால் வேதத்தை மையமாக வைத்து, வேதத்தை அளவுகோலாக வைத்து குடும்பங்களை நாம் மாற்றி அமைக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவர் ஒரு ஆர்டர் வச்சிருக்கிறார் குடும்பத்துக்கு. என்ன ஆர்டர்னு சொன்னா, முதலாவது கணவன், இரண்டாவது மனைவி, அடுத்தது என்னன்னா பிள்ளைகள். இதுதான் ஒரு குடும்பம். கணவன், மனைவி, பிள்ளைகள். இந்த குடும்பத்தை இந்த ஆர்டர் தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். இவங்க மேல அவங்க கீழன்னு கிடையாது. எல்லாருமே ஈக்குவல் தான். ஒரே சரீரம் தான், ஒரே ரத்தம் தான் அதை நம்ம மீட்டு எடுத்திருக்கிறது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ரோல் வித்தியாசமானது. ஒவ்வொரும் செய்ய வேண்டியதான பொறுப்புகள் வித்தியாசமானது. நான் கீழே நீ மேல இதை செஞ்சாகணும்ன்றது கிடையாது. தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கம்பெனியில எல்லாருமே மேனேஜரா இருந்தா யார் வேலை பார்க்கறது? எல்லாருமே வேலை பார்க்கிற மாதிரி இருந்தா யார் மேனேஜரா இருக்கிறது? எல்லாருமே கம்பெனி அவருடைய மேனேஜராவோ வேலை செய்யற மக்களா வந்துட்டா யார் ரிசப்ஷன்ல உட்கார்றது? யார் டிரைவரா உட்கார்றது? ஒரு கம்பெனிக்கு பல ரோல் இருக்கிறது. அந்த பல ரோல் ஒன்றிணையும் போதுதான் ஒரு கம்பெனியா நிக்குது. அதே போலதான் கர்த்தர் குடும்பத்திற்கு பல ரோலை ஒன்றிணைத்து என்ன பண்றாருன்னா ஒரு குடும்பமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஒரு குடும்பத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அந்த குடும்பத்தின் காரியத்திலிருந்து நம்முடைய குடும்பங்களை எப்படி வளர குடும்பமா மாற்ற முடியும்ன்றத கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 24ஆம் வசனமும் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13:2-24. ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. 12 கோத்திரங்கள்ல ஒரு கோத்திரம் தான். இந்த தான் கோத்திரத்துல ஒரு மனுஷன் இருக்கிறார். அவருடைய பேர் என்ன பேர்னா மனோவா. அவருடைய மனைவி, அவங்களுக்கு குழந்தை இல்ல அநேக நாட்களாக. குழந்தை இல்லாததான இந்த குடும்பத்தாருக்கு 24ஆம் வசனத்துல வாசிக்கிறது போல சிம்சோன் என்கிறதான ஒரு குமாரனை ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் அந்த சிம்சோனை ஆசீர்வதிக்கிறார். அந்த பிள்ளை வளர்ந்தது. அந்த பிள்ளை மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த குடும்பத்தாரிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக ஒரு குடும்பம் வளர்ற குடும்பமா இருக்கணும்னு சொன்னா, முதலாவது அந்த குடும்பம் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமான குடும்பமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமான குடும்பம். ஆலயத்துக்கு மட்டும் பரிசுத்தம் முக்கியம் அல்ல, குடும்பத்துக்கு என்னன்னா பரிசுத்தம் மிக முக்கியமானது. பாளையத்துல கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். உன் பாளையம் சுத்தமா இருக்கிறது, சுத்தமா இருக்க கடவுள்னு ஆண்டவர் சொல்றார். அசூசியான காரியத்தை விட்டு என்ன பண்ணிடுவார்னா ஆண்டவர் விலகி போயிடுவார். அதனால பாளையம் சுத்தமா வச்சுக்கோன்னு நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்தமான வல்லமையுள்ள நாம் நம்முடைய வீட்டுல காணப்படும் போதுதான் நம்ம குடும்பம் பரிசுத்தமா வாழ முடியும். பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் குடும்பத்தை விட்டு என்ன பண்ணணும்னு சொன்னா வெளியே போகணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 14ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க சிம்சோனை ஆண்டவர் பிறக்க வைப்பதற்கு முன்பதாக இந்த தாயார் இடத்துல, சிம்சோனுடைய தாயார்கிட்ட ஆண்டவர் சொல்றது என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ திராட்சரசம் நீ குடிக்க கூடாது, மதுபானம் குடிக்க கூடாது, தீட்டானது ஒன்றும் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இவன் நசரேயனுக்கு இருக்க போறான். யாரு? சிம்சோன். ஆண்டவருக்காக தனியாக பிரிக்கெடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை. பொதுவா பரிசுத்தன்றதான வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்னு கேட்டா, பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை, வேறு பிரிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை. எல்லாரும் போலையும் வாழ முடியாது. பரிசுத்தமாகப்பட்டதான ஜனங்கள் அவங்க வேறு பிரிந்துதான் வாழ வேண்டும். வேறுபட்ட வாழ்க்கை தான் வாழ வேண்டும். அதுதான் பரிசுத்தம். சிம்சோனை தான் கர்த்தர் பயன்படுத்த போறார். சிம்சோனை தான் கர்த்தர் ஆஸ்வதிக்க போறார்.
சிம்சோன் மூலமா தான் பெரிய ஒரு ரட்சிப்பு வரப்போகிறது. ஆனால் அதற்கு முன்பதா கர்த்தர் எங்க கொண்டு வராரு இந்த பரிசுத்தத்தைன்னு கேட்டா, இந்த அவங்க குடும்பத்துல அவங்க அம்மாட்ட கொண்டு வரதை நம்ம பாக்குறோம். நீ என்ன பண்ணக்கூடாது? திராட்சை ரசம் குடிக்க கூடாது, நீ மதுபானம் குடிக்க கூடாது, தீட்டான எதுவும் நீ சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். நிறைய பேர் இதை வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க, இந்த அம்மா தானே குடிக்காம இருந்துச்சு, அப்படிலாம் மத்தவங்க எல்லாம் குடிக்கலாம்ல, பைபிளே அனுமதி கொடுக்குது குடிப்பதற்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பேசுறாங்க. இது திராட்சரசம் அப்படின்றது அவங்களுடைய கலாச்சாரத்தில் ஒன்று. இப்ப நம்ம டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது நம்முடைய கலாச்சாரத்துல ஒன்று. நமக்கு தலைவலிக்கு என்ன பண்றோம்? ஒரு டீயை போட்டு குடிப்போம், ஒரு காஃபியை போட்டு குடிப்போம் நம்ம சொல்றோம். நம்ம கலாச்சாரத்துல இது பின்னி பிணைஞ்சு என்ன பண்ணிடுச்சுன்னா வந்துருச்சு. இந்த கலாச்சாரம் அங்க எப்படின்னு சொன்னா திராட்சரசம் தான். ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது என்னன்னு கேட்டா, சுத்தமான தண்ணி கிடைக்காத நேரத்துல இந்த திராட்சை பழத்தை பிழிஞ்சு அந்த ஜூஸ் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கலப்படம் இல்லாம குடிச்சிருக்கிறாங்க. சரியான சுத்தம் இல்லாத தண்ணி கிடைக்காத நேரத்துல, சுத்தமான தண்ணி கிடைக்காத நேரத்துல இந்த கிரேப் ஜூஸை குடிச்சிருக்கிறாங்க. அது போக 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 அதோடைய கஷ்டமா என்ன பண்ணிடுச்சுன்னு சொன்னா மாறிடுச்சு. அவங்களுடைய வழக்கமாக மாறி போயிடுச்சு. அவங்க குடிக்க ஆரம்பிச்சாங்க. இது பழைய ஏற்பாட்டினுடைய நடைமுறை. பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு வேற. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. நிறைய பேர் ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்றாங்க. பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது எல்லாருமே குடிச்சாங்க. ஆனா தேவ சமூகத்துக்கு வருகிற ஆசாரியர் என்ன பண்ணக்கூடாது? குடிச்சிட்டு உள்ள வரக்கூடாது. திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா உள்ள வரக்கூடாது. நசரேய விரதம் எடுத்தவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு குடிச்சிட்டு அவங்க உள்ள வரக்கூடாது. இது அவங்களுடைய வழக்கமா இருக்குது. அவங்களுடைய பழக்கம். யாருடைய பழக்கம்? இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஒரு வழக்கம். ஆனாலும் தேவ சமூகத்துக்கு வரும்போது என்ன பண்ணக்கூடாது? அவங்க அதை குடிச்சிட்டு உள்ள வரக்கூடாது. வந்தா என்ன ஆயிரும்? அவங்க வாழ்க்கை அடிபட்டு போயிரும். பழைய ஏற்பாட்டுல ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் ஆசாரியர்கள். ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட எல்லாருமே ஆசாரியர்கள் தான். புதிய ஏற்பாட்டுல இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட எல்லாருமே ராஜாக்கள் தான். இவங்க வேறுபடிக்கப்பட்டவர்கள். கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது? தீட்டான வாழ்க்கை வாழக்கூடாது. பைபிள்ல மதுபானம் குடிக்க சொல்லியிருக்குது. புதிய ஏற்பாட்டுல பவுல் சொல்றார், கொஞ்சம் திராட்சை ரசம் கூட்டிக்கொள், ஏன்னா அவருக்கு வயிற்றுல பலவீனம் அப்படின்றதுனால. நிறைய பேர் அதை வச்சுட்டு குடிக்கலாம்னு பேசுறாங்க. வேறு பிடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்க, பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது? கண்டிப்பா குடிக்க கூடாது. குடின்னு சொல்லும் போது குடும்பத்துல தீட்டான காரியத்தை அனுமதிக்க கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம பிள்ளை இடத்துலயும் கர்த்தர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பேரண்ட்ஸ்ட கர்த்தர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிற மாதிரி 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5. நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இந்த இடத்துல சிம்சோனிடத்திலும் கர்த்தர் ஒரு பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். பெற்றோரிடத்திலும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பிள்ளை இடத்துல என்ன பண்றாருன்னா கர்த்தர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அதோடைய அர்த்தம் என்ன? குடும்பம் முழுவதும் பரிசுத்தமா இருக்கும் போதுதான் அந்த குடும்பம் வளர்கிற குடும்பமா இருக்கிறது. தேவனுக்காய் பயன்படுகிற குடும்பமா இருக்கிறது. பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னா தேவன் நம்ம குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியாது. தீட்டான காரியம் உள்ள வந்துச்சுன்னா குடும்பத்துல தேவன் நன்மை கொடுக்க முடியாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மகிட்ட இல்லாத படிப்புகளை, நம்மகிட்ட இல்லாத திறமைகளை பிள்ளைங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது தவறு அல்ல. நான் நல்லா படிக்கல, ஆனா என் பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தவறு அல்ல. ஆனா என்கிட்ட இல்லாத பரிசுத்தத்தை பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கிறது ரொம்ப பெரிய தவறு. நம்ம கிட்ட பரிசுத்தம் இருந்தாதான் பிள்ளைகிட்ட என்ன பண்ணும்? அது டிரான்ஸ்பர் ஆகி போகும். பிள்ளைகள் கெட்ட வார்த்தையை பேசுறது இல்லையா, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுறாங்களாம். பிள்ளைகள் தகப்பன்மாரை, தாயை பார்த்து வளர்கிறார்கள். இங்க பரிசுத்தம் இருக்கும்போது தானா எங்க போகுதுன்னா பிள்ளைகளிடத்திலையும் போக ஆரம்பிக்கிறது. பரிசுத்தம் இல்லாம குடும்பம் தேவனுக்கு பிரியமான ஒரு வளர்ச்சியை என்ன பண்ண முடியாது? அடைய முடியாது. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதுவும் ஆராய்ச்சியில இப்படி சொல்றாங்க, கர்ப்ப ஸ்திரீகள் என்ன பண்ணணும்? தங்களை ரொம்ப அதிகமா பாதுகாத்துக்கணும்னு சொல்றாங்க. அதுவும் இஸ்ரவேல் அந்த ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்களா, அதிகமாக அவங்க மேத்ஸ் எல்லாம் போட்டு பார்ப்பாங்களா, நிறைய விஷயங்களை படிச்சுட்டே இருப்பாங்களாம். அதனாலதான் அவங்க பிள்ளைகள் எல்லாம் பிறக்கிற பிள்ளைகள் எல்லாரும் நல்லா பழக்கிறாங்க, நல்ல ஸ்ட்ராங்கான மைண்ட் அதோட பறக்குறாங்க, நல்ல அறிவு அவங்களுக்குன்றதெல்லாம் சொல்றாங்க.
ஆவிக்குரிய வட்டாரத்துல பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம், நல்ல பாட்டு பாடு, நல்ல அந்நிய பாஷையை பேசு, நல்ல ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? பிறக்க போற பிள்ளை என்ன பண்ணும்? அந்த பிள்ளை ஜெப ஆவியோட அந்த சத்தம் கேட்டு கேட்டு என்ன பண்ணணும்னு சொன்னா அது அது வளரும். வளரும் போதே அது கேட்டு கேட்டு வளருது. ஒரு தாய்க்கு இருக்கிறதான பரிசுத்தம் பிள்ளைக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. ஒரு தாய்க்கு இருக்கிறதான தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை பரிசுத்தம் அது டிரான்ஸ்பர் ஆகுது. கர்த்தர் என்ன பண்றாருன்னா, தாய் தகப்பன் பிள்ளைகள் 3 பேர்ட்டையும் பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அம்மா அப்பா பரிசுத்தமா இருந்துட்டு பிள்ளைகள் பரிசுத்தம் இல்லைனாலும் செட் ஆகாது. பிள்ளைகள் பரிசுத்தமா வாழ்ந்துட்டு அம்மா அப்பா பரிசுத்தமா இல்லைனாலும் செட் ஆகாது. தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிற குடும்பம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமான குடும்பம் தான் இருக்கணும். கர்த்தர் கிருபை தருவாராக. பழைய ஏற்பாட்டு முறையில வாழ்றது கூட ஈஸி. ஆனா புதிய ஏற்பாட்டு முறையில வாழ்றது ரொம்ப கஷ்டம். பழைய ஏற்பாட்டு முறை வாழும்போது பாவம் செஞ்சர்லாம் போய் பலி செலுத்திட்டா முடிஞ்சிருச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டு காலம் அப்படி இல்லை. பலி செலுத்துற நேரம் மட்டும் கொஞ்சம் பயபக்தியா இருந்துட்டா போதும். திரும்பி வந்துட்டா பலி செலுத்தி வந்துட்டா பாவம் மன்னிக்கப்பட்டுரும். அடுத்து எவ்வளவுனா பாவம் செஞ்சுக்கலாம். ஆனா புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. 24 மணி நேரமும் 7 நாட்களும் பரிசுத்தமாய் வாழுகிற அனுபவத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் தள்ளி போனாலும், கொஞ்சம் டிவியேட் ஆனாலும் போனாலும் மறுபடியும் வந்துடுறேன் ஆண்டவரே, எங்க குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்துல தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம் வந்துடக்கூடாது. தேவனுக்கு சித்தமில்லாத காரியம் வந்துடக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தம் எவ்வளவு அவசியமோ குடும்பத்திலும் பரிசுத்தம் என்பது அவசியம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒவ்வொரு நாளும் தேவை, ஒவ்வொரு மணி நேரமும் தேவை பரிசுத்தம், ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்தம் தேவை, ஒவ்வொரு வினாடியும் பரிசுத்தம் தேவை. இதுல கொஞ்சம் லேக் ஆனாலும் எவ்வளவு சீக்கிரம் மறுபடியும் சீர்பொருந்த முடியுமோ சீர்பொருந்தி என்னை பரிசுத்தப்படுத்துமா ஆண்டவரே, என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துமா ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் வர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பரிசுத்தம் இல்லாம குடும்பம் தேவனுக்கு பிரியமாய் வளர முடியாது. 2வது, தேவ சத்தத்தை கேட்கிறதான குடும்பம். தேவ சத்தத்தை கேட்கிறதான குடும்பம். நியாயாதிபதிகள் 13:3 வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். தேவ சத்தமானது கேட்கிறது. தேவ சத்தத்தை கேட்கிற குடும்பமாய் நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும். தேவ வார்த்தைக்கு அதிகமாய் முக்கியத்துவம் தருகிற குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும். நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு தூரம் வசனம் உள்ள போகுதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையானது சீர்பட ஆரம்பிக்கும். வசனம் இல்லாம குடும்பத்துல ஒரு சீர்திருத்தம் என்பது வரவே முடியாது. தேவ வார்த்தை நமக்கு அதிகமாய் தேவை. தேவ பிள்ளைகள் அதிகமா வசனத்தை வாசிக்கணும். பர்சனல் லைஃபுக்கு குடும்பத்துக்கும் அதிகமான தேவ வார்த்தை என்பது தேவை. குடும்ப ஜபத்துல டீச் பண்ற போதிக்கிற ஒரு நேரம் என்பது இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு போதிக்கிற ஒரு நேரம்ன்றது இருக்கணும். கர்த்தர் அதை நம்முடைய குடும்பங்களில் செய்ய கிருபை தருவாராக. தொடர்ந்து ஜெபிக்கிற நேரம், தேவ சத்தத்தை கேட்கிற நேரம். நீ கால ஆண்டவர்கிட்ட இதை பேசி இருக்கிறார், இதை என் வாழ்க்கையில கர்த்தர் உணர்த்தி இருக்கிறார், இதை ஆண்டவர்கிட்ட பேசுறதா நான் உணர்றேன்னு சொல்லி ஷேர் பண்ற அனுபவம் குடும்பத்துல என்ன பண்ணணும்? இருக்கணும். தேவ சத்தத்தை ஷேர் பண்ணிக்கிற ஒரு குடும்பம் நம்முடைய குடும்பங்கள் காணப்படணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 13:6 வாசிக்கலாமா? 13:6. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாயிருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. இவங்கள்ட்ட ஒரு வார்த்தை வரும்போது உள்ள வச்சுக்கல என்ன பண்ணிடுறாங்க? நேரா ஹஸ்பண்ட் கிட்ட வராங்க. வந்து அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் என் கூட பேசினாரு, அவருடைய வார்த்தையை சொல்லியிருக்கிற, இதெல்லாம் செய்ய போறாராம், இதெல்லாம் நடக்க போதான்னு என்ன பண்றாங்கன்னா மனைவி வந்து சொல்றாங்க. மனோவாட்ட வந்து சொல்றாங்க. இந்த மனோவா அவர் ஐயோ தெளிவா வேணுமே, இன்னும் தெளிவா வேணுமே 8ஆம் வசனத்துல என்ன பண்றாருன்னு இவரும் ஜெபம் பண்றார். நீங்க சொன்னிருக்கீங்க, ஒரு வார்த்தை பேசிருக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறார். மறுபடியும் ஆண்டவருடைய சத்தமானது கன்ஃபார்ம் ஆகிறது. கிளியரா ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் பேசுற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாய் பேசுவார். நம்ம ஒவ்வொருத்தையும் பேசுவார். மனைவிட்ட மட்டும்தான் பேசுவார்னு கிடையாது. இந்த வசனத்தின் அடிப்படையில கணவன்ட்டையும் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா பேசுவார். பேசும்போது ஷேரிங் இருக்கணும். இவங்க 2 பேரும் இணைஞ்சு போனதுனாலதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தமானது நிறைவேறினது. இவங்க 2 பேரும் இணைஞ்சு போகாம ஓன்ட்டு என்ன ஆண்டவர் பேசுறது,
என்கிட்ட பேசியிருக்கணும் இல்லைன்னு கண்டிப்பா மனோ பேசியிருந்தாருன்னா சிம்சோன் வந்திருக்க முடியாது. இவட இணைஞ்சிட்டாங்க. எதை வச்சு? தேவனுடைய வார்த்தையை வச்சு. தேவனுடைய சத்தம் நம்முடைய குடும்பத்துல கேட்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை ஷேர் பண்ணிக்கிற அனுபவம் நம்மகிட்ட இருக்கணும். பெற்றோர் பிள்ளைகிட்ட ஷேர் பண்ணணும், பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட ஷேர் பண்ணணும், கணவன் மனைவி கணவன்கிட்ட என்ன பண்ணணும்னா வார்த்தைகளை ஷேர் பண்ணிக்கிற அனுபவங்கள் இருக்கணும். நம்ம வந்து போஷாக்கு நம்ம எடுத்துக்கிறோம், டெய்லியும் காலையில ஜெபம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா தான் போயிட்டு இருக்கிறோம். ஆனா குடும்பம் என்ன பண்ணணும்னா தேவ சத்தத்தை கேட்கிற குடும்பமா மாறணும். நம்ம கவனிக்கணும். பெற்றோர் பிள்ளைகளை கவனிக்கணும், கணவன் மனைவி கணவனை கவனிக்கணும். என்னுடைய குடும்பம் தேவ சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறதா? தேவ சத்தம் எங்களுடைய குடும்பத்துல காதுல விழுந்துட்டு இருக்குதா? என் வீட்டுல ஆண்டவருடைய சத்தம் கேக்குதா? டெய்லியும் தேவன் பேசுறதை நான் உணர்றேன்னா இன்னைக்கு என் கூட ஆண்டு என்ன பேசியிருக்கிறார், என் குடும்பத்துக்கு என்ன பேசியிருக்கிறார், என் வீட்டுக்கு தேவ வார்த்தை என்ன, அல்லது ஆண்டு வார்த்தை டெய்லியும் குடும்பத்துக்குள்ள கூட பர்சனலா ஆண்டு என்ன பேசியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஷேரிங் இருக்கணும். எதனையோ ஷேர் பண்றோம், தேவனுடைய சத்தத்தை என்ன பண்ணணும்னா ஷேர் பண்ணணும். இதை ஷேர் பண்ண ஆரம்பிங்க. குடும்பம் வளர்றத பார்க்க முடியும், குடும்பம் செழித்தோங்கிறத பார்க்க முடியும், குடும்பத்துல ஐக்கியம் பெறுகிறத பார்க்க முடியும். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. ஜெபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, வேத தியானத்தின் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். பேசுகிற ஆண்டவர். ஒரு சிலருக்கு அந்த அனுபவம் உண்டாயிருக்கலாம். காலைல எந்திக்கும் போதே உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு 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 வாய்ஸ் நம்மகிட்ட கேட்டுட்டே எந்திக்கிற மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கலாம். டெய்லியும் காலைல எந்திக்கும் போதே ஒரு சில நாட்கள் கூட இருந்திருக்கலாம். காலைல எந்திக்கும் போதே ஆண்டு அந்த அனுபவத்தை ஒரு சில ஒரு சில நேரங்களில் ஒரு பாடலோ இல்லை ஏதோ ஒரு வசனமோ உள்ளுக்குள்ள அந்த ரீங்காரம் விட்டே இருக்கும்போது காலைல எந்திரிச்சு அதே பாட்டை பாடி அதே வசனத்தை ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த நாள்ல கன்ஃபார்ம் பண்றதை பார்க்க முடியும். அந்த அனுபவங்கள் இல்லைன்னா கர்த்தர் வர நாட்கள்ல தருவாராக. டெய்லியும் காலையில தேவ சமூகத்துல காத்திருக்கிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆண்டுடைய நாம மகிமைப்படட்டும். மூன்றாவது, தேவ சித்தத்தை செய்கிற குடும்பமாய் காணப்பட வேண்டும். முதலாவது பரிசுத்தமான குடும்பம், இரண்டாவது தேவ சத்தத்தை கேட்கிற குடும்பம், மூன்றாவது தேவ சித்தத்தை செய்கிற குடும்பம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 23, 24 வாசிக்கலாம். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாய் இருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 23, 24 வாசிக்கும் போது தேவ சித்தத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். சத்தம் கேட்கிறவங்க தான் சித்தம் செய்ய முடியும். சத்தம் கேட்காமல் தேவ சித்தத்தை என்ன பண்ண முடியாதுன்னா நிறைவேற்ற முடியாது. இவங்க சத்தத்தை கேட்டுட்டு அப்படியே போயிருக்கலாம், தேவ வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு எப்படி செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இல்லாம இவங்க என்ன பண்றாங்கன்னா தேவ சித்தத்தின்படியே வாழ தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். தாயார் தங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்கிறார்கள். இந்த பிள்ளை என்ன பண்றாங்க? பரிசுத்தமாகவே வளர்க்கிறார்கள். நம்ம குடும்பத்தை குறித்து தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு குடும்பமும் நிறைவேற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு என்பது இருக்கிறது. எதேச்சையா குடும்பங்கள் இணையல, தேவன் ஒரு நோக்கத்தோட தான் இணைச்சு வச்சிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற குடும்பமாக, கேட்கறது பெருசு இல்ல, அதுக்கு கீழ்ப்படுகிற அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை செய்கிறதான ஒரு வாழ்க்கை. ஒரு தேவ மனுஷன் இப்படியாக ஒரு கதையை சொன்னார். அந்த கதை எப்படின்னு சொன்னா, பரலோகத்துல 2 லைன் நிக்குதான். 2 லைன் அந்த போர்டு போட்டிருக்கிறாங்க. ஒண்ணு வந்து மனைவி பேச்ச கேட்கிறதான மக்கள், கணவர்கள் எல்லாம் இந்த லைன்ல வாங்க. இந்த பக்கம் மனைவி பேச்ச கேட்காத கணவன்மார்களை இந்த பக்கம் வாங்கன்னு 2 போர்டு அப்படி போட்டிருக்கிறாங்க. எந்த பக்கம் அதிகமான ஆட்கள் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா, மனைவி சொல்றதை கேட்கறதான அந்த போர்டு போட்டுற பக்கத்துல என்ன பண்றாங்க, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நிக்கிறாங்களாம். இந்த பக்கம் மனைவி பேசுறத கேட்காத மக்கள்லாம் இந்த பக்கம் வாங்கன்னு அந்த போர்டுல பார்த்தா ஒருத்தர் கூட என்ன பண்ணலையா, இல்லையா. அப்ப திடீர்னு பார்த்துட்டே இருக்கும்போது அப்ப ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாரா, வந்து நின்னாராம் இந்த பக்கம். அப்ப ஆச்சரியம், பரவாயில்ல
இத்தனை கூட்டத்துல ஒருத்தர் மட்டும் எப்படி இருக்கிறாரு, மனைவி பேச்சை கேட்கிற ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னு கேக்குறாங்க. என்னப்பா நீ கேட்கவே மாட்டியா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, இந்த பக்கம் கூட்டம் கம்மியா இருக்கு, போய் நில்லுன்னு என் மனைவி சொன்னாங்க, அதனால வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா சொன்னாங்களாம். இப்ப நீ போ, உன் வலையன் எந்த பக்கம், அந்த பக்கம் அப்படின்னு அனுப்பிட்டாங்களாம். தேவனுடைய வார்த்தையை கேட்கிற குடும்பமா நம்முடைய குடும்பங்கள் இருக்கணும். இது அப்படியே கிடையாது. ஆனா அநேக நேரத்துல கணவன் சொல்றதை மனைவி கேட்கணும், மனைவி சொல்றதான் கணவன் கேட்கணும். நல்ல நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சு தேவன் சொல்றத கேட்கிற குடும்பமாய் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் மாற்றுவாராக. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, தேவ சித்தம் என்ன நம்ம குடும்பத்தை பறிச்சு இந்த கால நம்ம யோசிச்சு பார்க்கணும். என் குடும்பம் இந்த உலகத்துல இணைக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் எனக்கு தெரியுமா? என் குடும்பத்தை பத்தி தேவ நோக்கம் என்ன? நீ காலைல தெரியலன்னு சொன்னா ஜெபத்துல வைங்க, ஜெபத்துல ஃபாஸ்டிங்ல கூட இந்த ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்தை பத்தி நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆண்டவரே? என் குடும்பம் வாழணும், பிள்ளைகளை வளர்த்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதோட முடியறது இல்ல. இதை விட பெரிய ஒரு நோக்கம் என்பது இருக்கிறது. இந்த நோக்கம் நமக்கு தெரிஞ்சா ஸ்தோத்திரம், தெரியலன்னா தேவ சமூகத்துல காத்திருந்து தேவ சமூகத்துல அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் ஒரு வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். டாக்டர் மேக் என்பவர் சொல்றாரு, அது ஆங்கிலத்துல வாசிக்கிறேன், ரெண்டாவது நான் தமிழ் அதை சொல்றேன். டுடே there are many unhappy and unfulfilling marriages, not only among non-Christians but also among Christians. This unhappiness is caused to a large extent by the failure of people to pay attention to God's blueprint for marriage. இன்னைக்கு கிறிஸ்தவ திருமணங்களும் வீழ்ச்சி அடைகிறது. ஒரு சில லாயர்ஸோ அவங்கள சொல்றது என்னன்னு சொன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகம் பேர் போயிட்டாங்க, எங்கன்னா டைவர்ஸுக்கு போயிட்டாங்க. நான் கிறிஸ்டியன்ஸ் போல, தேவனை அறியாதவர்கள் போல இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவ திருமணங்கள் உடைகிறது என்று கேட்டால், அதற்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, தேவன் கொடுத்திருக்கிற ப்ளூ பிரிண்ட ஃபாலோ பண்ணல. தேவன் ஒரு ப்ளூ பிரிண்ட கொடுத்திருக்கிறார். கணவன் மனைவியா இணைக்கிறாருன்னு சொன்னா ஏதோ ஒரு நோக்கம் பெரியவங்க பார்த்து வச்சாங்க, அது நடந்துருச்சு, எப்படி நடந்துச்சுன்னு நடந்து முடிஞ்சிருச்சு இல்ல. தேவன் இணைத்திருக்கிறார். தேவன் இணைத்திருக்கிறார் சொன்னா ஒரு நோக்கம் இருக்கிறது. காரணம் இல்லாம கர்த்தர் எதையும் அனுமதிக்கிறது இல்ல, காரணம் இல்லாம கர்த்தர் எதையும் செய்யறது இல்ல. எந்த நோக்கத்திற்காக இணைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்காம ஓடிட்டே இருந்தோம்னா குடும்பத்துல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியாது. எந்த நோக்கத்திற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்ம செய்ய வேண்டிய பணி என்ன, நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன, நம்ம கணவன் மனைவியா இணைஞ்சு என்ன செய்யணும்ன்றதுல அதிகமாய் நம்ம கவனம் செலுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. சேர்ந்து திட்டமிடுங்கள். நம்ம சேர்ந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணுமா, இல்ல இணைஞ்சு ஊழியம் செய்யணுமா, இல்ல தேவனுக்காக என்ன செய்யணும்? உலக பிரகாரமா சாதிக்கிறது யார் வேணா சாதிக்கலாம், உலக பிரகாரமாக அச்சீவ் பண்றது யார் வேணா அச்சீவ் பண்ணலாம், உலகத்துல எவ்வளவு வேணா சாதனை உயரங்களுக்கு போகலாம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபிக்காம தேவ சித்தத்தை அறியாம வளரவே முடியாது. அது எத்தனை வருஷம் குடும்பமா இருந்தாலும் பரவாயில்ல, தேவ நோக்கத்தை அறியாமல் வாழ்கிற வாழ்க்கை, தேவ நோக்கத்தை அறியாமல் வாழ்கிற குடும்பம் உலக பிரகாரமா வேணா செழிக்கலாமே தவிர ஆவிக்குரிய வாழ்க்கையில செழிக்க முடியாது. கர்த்தருடைய திருச்சபை குடும்பங்களை வளர்கிற குடும்பங்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். நான்காவது, தேவனை கனம் பண்ணுகிறதான குடும்பம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 15-17 வரைக்கும். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வருமட்டும் தரித்திரும் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகனபலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி. தேவனை கனப்படுத்துகிறதான குடும்பம், தேவனை கனப்படுத்துகிறதான குடும்பம். தேவனை கனப்படுத்துகிற குடும்பம் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனை முன்பதாக வைப்பார்கள், தேவனுக்கு முதலிடம் கொடுப்பார்கள், தேவனுக்கு தங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையுமே இடம் கொடுப்பார்கள். தேவனுடைய சமூகம் இல்லாம, தேவ பிரசனை இல்லாம அவங்களால செயல்படவே முடியாது.
தேவனுடைய வார்த்தை இல்லாம அவங்களால செயல்பட முடியாது. ஏனென்றால் அவங்க உள்ளம் எப்படிதான் இயங்கிட்டு இருக்குன்னா, எங்களுக்கு அல்ல, தேவன் 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 தேவன். இங்க ஆண்டுடைய வார்த்தை வருது. பொதுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி உண்டு. யார் வந்தாலும் அந்த விருந்தோம்பல் அவங்களுக்கு அதிகமா உண்டு. ஆபிரகாமை பார்க்கிறோம், லோத்தை நம்ம பார்க்கிறோம். நீங்க வீட்டுல ரோட்ல தங்க வேண்டாம், எங்க வீட்டுல வந்து தங்கன்னு என்ன பண்றாங்கன்னா கூப்பிடுறாங்க. இது பொதுவாவே அவங்களுக்கு இருக்கிறதான ஒரு கல்ச்சர். அவங்க யார் வந்தாலும் அவங்க வரவேற்று நல்ல உபசரிப்பார்கள், நல்ல அவங்கள கவனிப்பாங்க. ஆனாலும் இந்த இடத்துல தெரியாது, தேவ தூதன் தான் அப்படின்னு தெரியாம அவர் பேசிட்டே இருக்கிறாரு. பேசிட்டே இருக்கும்போது நாங்க ஒரு வெள்ளாட்டு குட்டிய நாங்க சமைச்சு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது அவங்க பின்னாடிதான் புரிஞ்சு கொள்றாங்க. அவங்க கடைசியில தான் வாசிக்கிறோம், அவங்க தேவனுடைய தூதன் பார்த்தோம், நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேச போறாங்க. 22ல நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. தெரியாது, தெரியாம என்ன பண்றாங்கன்னா கனம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனை கனம் பண்ணுகிறதான ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை கனம் பண்ற வாழ்க்கைன்னா தேவனை உயர்த்துகிற ஒரு வாழ்க்கை. தேவனை உயர்த்துகிற எப்படிதான் உயர்த்த முடியும்னா தேவனை ஆராதிப்பதன் மூலமாக உயர்த்த முடியும். தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் பெருகும். ஆசீர்வாதம் பெருகுகிறதுன்றதுக்காக கிடையாது, தேவனை அவருடைய நாமத்திற்காக, அவருடைய உண்மையான வல்லமைக்காக தொடர்ந்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனை அதிகமாய் ஆராதிக்க நம்ம குடும்பங்களுக்கு அர்ப்பணிக்கணும். பாடல் பாடும்போது குடும்பமா இணைஞ்சு பாடணும்னா அதனுடைய வல்லமை வித்தியாசமானது. அது ஒரு மனமா இணைஞ்சு ஒரு பாட்டை பாடிட்டோம்னா அது ரொம்பவே வித்தியாசமானது. ஆனா அந்த ஒரு மனத்துக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டியது அவசியம். குடும்பங்கள்ல நம்ம குடும்ப ஜெபம் பண்ணும்போது பாடல் பாடும்போது சாதாரணமா நினைக்காதீங்க. தேவனை ஆராதிக்கும் போது சாதாரணமா நினைக்க வேண்டாம். தேவன் ஆராதிக்கும் போது தேவன் கனப்படுத்தப்படுகிறார், தேவன் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறார். தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்துல என்ன பண்ணிடுறாருன்னா அவர் வந்து விடுகிறார். தேவனை உயர்த்த உயர்த்த, தேவனை கனம் பண்ண, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவரால் அங்க இருக்க முடியாது. குடும்பத்திற்குள் அவருடைய பிரசன்னத்தை நிறைவாய் கர்த்தர் அனுப்புகிறார். தேவனுடைய மகிமை குடும்பத்தை நிரப்ப ஆரம்பிக்கிறது. கனம் பண்ணலன்னு சொன்னா எந்த குடும்பம் எப்படி இருக்கணும், கண்டிப்பா அடுத்த ப்ராசஸ்குள்ள போகாது. ஒரே ப்ராசஸ்ல என்ன பண்ணணும்னு சொன்னா அது நின்றுட்டே இருக்கும். ஒருவேளை கீழே போவதற்கும் வாய்ப்பு என்பது உண்டு. கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பாராக. குடும்பமாக இணைந்து ஜெபிக்க திட்டமிடுங்கள். தனியா ஒரு நாளை ஒதுக்கி குடும்பமா இணைஞ்சு ஆராதிக்க திட்டமிடுங்கள். குடும்பமா இணைஞ்சு ஜெபிக்கும் போது தேவன் கனப்படுத்தப்படுகிறார். தேவனை கனப்படுத்த தேவனுடைய பரிசுத்தம் நம்முடைய குடும்பத்தை நிரப்ப ஆரம்பிக்கிறது. தேவ பிரசன்னம் குடும்பத்தை நிரப்ப ஆரம்பிக்கிறது. சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. தேவனுடைய சித்தம் தானா செயல்பட ஆரம்பிக்கிறது. தேவனை உயர்த்த வேதத்துல அநேக எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க முடியும். தேவனுடைய மனிதர்கள் தேவனை உயர்த்தும் போது, தேவனை கனப்படுத்தும் போது தேவன் அவர்களை வளர்ந்தோங்க செய்கிறார். அவர்களை கர்த்தர் செழித்தோங்க செய்கிறார். தாவீதை பார்க்கும்போது அவ்வளவு பலத்தோடு கூட தேவனுக்கு முன்பதாக நடனம் ஆடுகிறார், தேவனை துதிக்கிறார், தேவனை ஆராதிக்கிறார். அவர் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற விலை மதிக்க முடியாத ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, உன்னுடைய சந்ததியில ஒரு ராஜா என்ன பண்ணுவாருன்னா இருந்துட்டே இருப்பாரு அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்லுகிறார். தாவீதுடைய பேர் நிலைக்கணும், கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிலைக்கணும்னு சொன்னா இந்த மக்கள் எல்லாம் உண்மையா இல்லை. வர ராஜாக்கள் வர்றாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுடைய பாவ வாழ்க்கைக்கு போயிடுறாங்கன்னு பார்த்தார். கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறணுன்றதுக்காக யூத ராஜாவுடைய சந்ததியில், யூதருடைய பரம்பரையில தாவீது ராஜாவுடைய சந்ததியிலேயே இயேசு கிறிஸ்து பிறந்து இன்னைக்கு நித்திய ராஜாவாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை கனப்படுத்துறவங்கள தேவன் நிச்சயமாய் கனப்படுத்துவார். எந்த குடும்பம் இயேசுவை கனப்படுத்துதோ, எந்த குடும்பம் தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கனப்படுத்துதோ அந்த குடும்பத்தை கர்த்தர் நிச்சயமாய் கனப்படுத்தி உயர்த்துவார். அந்த குடும்பத்தை கர்த்தர் நிச்சயமாய் வாழ வைப்பார். எத்தனை சத்துரு வந்தாலும், எதிர்க்கிற சக்திகள் எத்தனை வந்தாலும், செய்வனையா இருக்கட்டும், மந்திரமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், தேவனுடைய பிள்ளைகள் குடும்பமா இணைந்து தேவனை கனப்படுத்தும் போது தேவ வல்லமை இந்த குடும்பத்திலிருந்து வெளிப்படுகிறது. எந்த சத்துருவும்
குடும்பத்துக்கு முன்பதாக நிற்க முடியாது. எந்த போராட்டங்களும் நிற்க முடியாது. ஏனென்றால் தேவனுடைய வல்லமை பிரகாசிக்கிறது. கனப்படுத்த கனப்படுத்த வல்லமையானது வெளிப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தமான குடும்பம், தேவ சத்தம் கேட்கும் குடும்பம், தேவ சித்தம் செய்கிற குடும்பம், தேவனை கனம் பண்ணுகிறதான குடும்பம். இதெல்லாமே எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். இந்த குடும்பத்துல காணப்பட்ட ஒரே ஒரு தீமையை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த குடும்பத்துல காணப்பட்ட அந்த ஒரே ஒரு தீமை என்ன பண்ணிடுச்சுன்னு சொன்னா, நல்லா போக வேண்டிய குடும்பத்தை தவறான பாதையில் கொண்டு போய் விட்டது. தேவன் கொண்டு சென்ற நோக்கத்தை நிறைவேற்ற விடாமல் இந்த குடும்பத்தாரை தடை பண்ணி போட்டது இந்த ஒரு காரியம்தான். 13:6 வாசிக்கலாமா? 13:6 13:6. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் போதும் வந்து போதும். அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்களா? புருஷனிடத்தில் வந்து அவர்கள் பேசுகிறார்கள். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஷேரிங் இருக்கிறது, ஒரு ஓப்பன்னஸ், ஒரு டிரான்ஸ்பரண்டான லைஃப் இருக்கிறது, வெளிப்படையான ஒரு 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 ஷேரிங் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவங்க 2 பேரும் ஒழுங்கா தான் பேசிட்டு இருக்காங்க. 14:6 வாசிக்கலாம். 14:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. பையன் யார்கிட்ட சொல்லல? பெற்றோர்கிட்ட சொல்லல. கணவன் மனைவி என்ன பண்றாங்கன்னா டிரான்ஸ்பரண்டா என்ன பண்றாங்கன்னு இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை சரியா தான் போயிட்டு இருக்கிறது. ஆனா பிள்ளை என்ன பண்ணல? அப்பா அம்மாட்ட ஷேர் பண்ற ஒரு உறவுல வளரல. கீழே இருக்கிற வசனத்தை வாசிக்கும் போது எதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரோ அதை என்ன பண்றாங்கன்னா இந்த சிம்சோன் செய்யறத பாக்குறோம். 9ஆம் வசனத்துல 8-9 வாசிக்கும் போது இவன் கிழிச்சு போட்ட சிங்கத்துக்குள்ள உடலுக்குள்ள தேனி கூட்டம் இருக்கிறது. அதை என்ன பண்றான்னா கைகள்ல எடுத்து சாப்பிட்டுட்டே வந்து தாய் தகப்பட்டு என்ன பண்றான்னு கொடுக்குறான். தகப்பனை குறிச்சு ஆண்டவர் பெருசா சொல்லல, தாய் கிட்ட கத்தரை சொல்லியிருக்கிறார் பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி. இவன் அதை வெளில சொல்லதுனால இந்த 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவன் அறிவிக்கவில்லை நம்ம பார்க்கிறோம். 13:6 வாசிக்கலாமா? 13:6 மறுபடியும் மேல சேர்ந்து கூட வாசிக்கலாமா? அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து தேவனுடைய மனுஷன் ஒருவனிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. இதை அவங்க பர்சனலா வச்சிருக்கலாம். இது தரிசனம் தான். இதை சொல்லணும்னா பெரிய தப்பு கிடையாது. ஆனா உள்ளுக்குள்ள வச்சிருக்கலாம். ஆனா இந்த ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னு சொன்னா, போய் புருஷனிடத்துல அவங்க சொல்றாங்க, தேவன் இப்படிப்பட்ட உறவுகளை தான் எதிர்பார்க்கிறார். ஷேரிங்ன்றது இருக்கணும். ஷேரிங் இல்ல, டிரான்ஸ்பரண்டான ஒரு ஒரு லைஃப் இல்லைன்னு சொன்னா அந்த குடும்பத்துல மிக பிரகாசமான எதிர்காலம் என்பது இருக்க முடியாது. தேவனுடைய குடும்பம், தேவன் விருப்பப்படுகிற குடும்பம் எப்படி இருக்கணும்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோரிடத்துல டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். எல்லா காரியங்களும் சொல்ல முடியாது. சொல்ல வேண்டிய காரியங்களை கண்டிப்பா என்ன பண்ணணும்? சொல்லிதான் வளர்க்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் தாறுமாறா போறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, சரியான ஒரு டிரான்ஸ்பரண்ட் லைஃப் இல்ல, ஓப்பனா பேசிக்கொள்ற ஒரு அனுபவம் இல்ல குடும்பங்களுக்குள்ள. இந்த அனுபவம் இல்லாததுனால குடும்பங்கள் என்ன பண்ணுகிறதுன்னு சொன்னா சின்ன பின்னமா போய்கிறது. அது 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 விவரிக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணுதுன்னா குடும்பங்கள் நாசமாக போகிறத நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் ஷேரிங் இருந்துச்சுன்னா நிறைய பேர் இதை போய் எப்படி சொல்றது, இதெல்லாம் நான் சொல்லணுமா, இதை ஏன் சொல்லணும் நானு அப்படின்றதான ஒரு ஒரு எண்ணம் வர 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 குடும்பத்துல எது அதிகமா போயிருதுன்னா ஈகோ அதிகமா போயிருது. குடும்பத்துல ஒரு ஷேரிங் இல்லாததுனால அன்பு குறைஞ்சு போயிருது. குடும்பத்துல ஷேரிங் இல்லாததுனால ஐக்கியம் உடைஞ்சு போயிருது. இந்த ஷேரிங் இருக்கிற வரைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு. இந்த ஷேரிங் இருக்கிற வரைக்கும், இந்த ஒரு பகிர்ந்து கொள்கிற தன்மை இருக்கிற வரைக்கும், என்ன நடந்துச்சு என்ன நடக்குதுன்னு சொல்லி பேசிக்கொள்கிற காரியம் அது மிக மிக முக்கியமானது. அதுவும் முக்கியமா நம்முடைய அந்த ஷேரிங் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல கணவன் மனைவி மட்டும் தான் என்ன பண்ணணும், அநேக முக்கியமான விஷயங்களை பேசணும். ஒரு சில விஷயங்கள பிள்ளைகள் உள்ள விடக்கூடாது. நம்ம 2 பேரும் பேசுறத பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாதுன்னா கேட்கக்கூடாது. அது கேட்டுச்சுன்னா பிள்ளைகளுக்கு அனர்த்தம், பிள்ளைங்க தப்பாதான் வளரும். அதுங்க எப்படி
கேட்கக்கூடாத விஷயங்களை கேட்டு வளரும் போது அவங்களுடைய வாழ்க்கை சின்ன பணம் என்ன பண்ணிடும்னா போயிடும். நம்ம ஒருவேளை காயம் நமக்கு வந்திருக்கலாம், காயங்கள் வேதனைப்பட்டிருக்கலாம், நமக்கு யாரோ ஒருத்தவங்க காயப்பட்டிருக்கலாம், படுத்தி இருக்கலாம், நமக்கு தாங்க முடியாத ஒரு பாரம் நமக்குள்ள இருந்திருக்கலாம். வேற எங்க போய் ஷேர் பண்ண முடியும்? வேற எங்க போய் ஷேர் பண்ண தப்பு? கணவன் மனைவி என்ன பண்ணும், 2 பேரும் உட்காந்து ஷேர் பண்றதுல தவறு அல்ல. ஒரு சில விஷயங்கள் குடும்பமா உட்காந்து ஷேர் பண்ணணும். அது முக்கியமா மற்றவங்களை பத்தி பேசும்போது பிள்ளைகளை தயவு செய்து என்ன பண்ணாதீங்கன்னா அனுமதிக்காதீங்க. அது அவங்க வாழ்க்கைய கெடுத்துரும். அவங்க வாழ்க்கைய அது 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 ஒண்ணுமில்லாம போக பண்ணிரும். ஆனா கணவன் மனைவி இணைந்து தேவ சமூகத்துல இந்த மாதிரி நாங்க காயப்பட்டு நிக்கிறோம் ஆண்டவரே, இந்த மாதிரி வேதனையோட நிக்கிற ஆண்டவரேன்னு ஒரு ஷேரிங் இருந்துச்சுன்னா கர்த்தர் பார்க்கிறார். நிச்சயமா உங்க காயங்களை குணமாக்குவார். யார் காயத்துக்கு காரணமா இருந்தாங்களோ அவங்களையும் கர்த்தர் சந்திப்பார். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஷேரிங். இந்த இந்த ஒரு காரியத்துல நம்ம வளர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம யாருன்றது நம்முடைய துணைவுக்கு தெரியணும். கண்டிப்பா நம்முடைய குணாதிசயம் என்ன, நம்ம எப்படிப்பட்ட நபர்ன்றது கண்டிப்பா கணவனை பத்தி மனைவிக்கு தெரியணும், மனைவியை பத்தி கணவனுக்கு தெரியணும். அது வயசாக ஆக தானா தெரியறது வேற. ஆனா நிறைய குடும்பங்கள் எப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்குன்னா, கணவனை பத்தி மனைவிக்கு தெரியறது இல்ல. அது ஒரு நாள் வெடிக்கும் போது இவர் அப்படி இருந்தார், இவர் இப்படி கிடையாதேன்னு சொல்லி அது அது ஆச்சரியப்படுறது விதமா மாறுது. அப்படி இருக்க கூடாது வாழ்க்கை. நம்முடைய வீக்னஸ் என்னன்றத கண்டிப்பா என்ன பண்ணணும், குடும்பத்துல இருக்கிறவங்க தெரிஞ்சிருக்கணும். நம்மை பற்றி நம்ம யார், நம்ம குணாதிசயம் என்ன. பழைய காரியங்களை விட்டு தள்ளிடுவோம். ஆனா இப்ப தேவன் இணைச்சிருக்கிறார். இணைச்சிருக்கிற வாழ்க்கையில உண்மையாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த காரியத்துல நம்ம அதிகமா கவனம் செலுத்தும் போது நிச்சயமாய் குடும்பம் வளர்ற குடும்பமா நமக்கு இருக்கும். ஒளிவு மறைவில்லாத குடும்பமா நம்முடைய குடும்பங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. மறைச்சு செய்ய வேண்டிய காரியம் நம்ம செய்யலாம். கிஃப்ட மறைச்சு கொடுக்கலாம், தவறு இல்ல. ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட கொடுக்குறீங்களா, தாராளமா மறைச்சு கொடுங்க, அதுல ஒண்ணு சொல்ல முடியாது. ஆனா நீ ஒளிவு மறைவு இல்லாம இருந்தா நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. ஒளிவு மறைவு இருந்துச்சுன்னா நமக்கு பாதுகாப்பு என்பது கிடையாது. இத சொன்னா பிரச்சனை ஆகும், இத சொன்னா தேவையில்லாத குழப்பங்கள் வரும், அதனால சொல்லாம விட்டுடுறேன், இத சொன்னா பிரச்சனை, இத சொன்னா வேதனை அப்படின்னு சொன்னா ஐக்கியம் எங்கேயோ இடிக்குதுன்னு அர்த்தம். ஐக்கியம் எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஓப்பனா சொல்ற அளவுக்கு நம்முடைய உறவுகள் காத்து கொள்ளப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. இதுதான் ஒளிவு மறைவில்லாத ஒரு குடும்பம். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் காத்து கொள்ளணும். நம்ம குடும்பமா இணைஞ்சு இப்படி வாழும் போது நிச்சயமா நம்முடைய குடும்பங்கள் வளரும். நிச்சயமா நம்முடைய குடும்பங்கள் செழி துவங்கும். நம்முடைய குடும்பங்களுடைய ஆசீர்வாதத்தை சத்துரு தடுக்க முடியாது. சத்துரு பிரச்சனை உள்ள கொண்டு வந்தாலும் வரும் வரும். அது குடும்பத்துல எல்லாம், அது கிறிஸ்தவ குடும்பத்துல சண்டையே வராதுன்னு சொன்னா நான் தப்பு சொல்றேன்னு அர்த்தம், நான் பொய் சொல்றேன்னு அர்த்தம். பிரச்சனைகள் வரும். எல்லா குடும்பங்களையும் அது சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். கோபம் கொண்டால் வசனம் சொல்லுது, பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக எரிச்சல் தனிய கடவுது. அது அது பிரச்சனைகளே வராத குடும்பம்னு சொன்னா அது இங்க இருக்க கூடாது. எங்கதான் இருக்கணும், பரலோகத்துலதான் இருக்கணும். இங்க இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. இங்க இருக்கும்போது வர போராட்டங்கள், குழப்பங்கள், சின்ன சின்ன சலசலப்புகளை தேவ சமூகத்துல கொண்டு போகும்போது, பிரச்சனை இருக்கா பரவாயில்ல, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் ஜெபத்தை முடிக்கும் போது ஒரு ஸ்மைல் தான் பிரச்சனை மாறிடும். பிரச்சனை நடக்குது எப்படி ஜெபம் பண்றது யோசிக்காதீங்க. பிரச்சனை இருக்கும் போது இணைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. முக்கியமா கை கோர்த்து ஜெபிக்க ஆரம்பிங்க. குடும்பத்தை யாராலும் பிரிக்க முடியாது. குடும்பத்தை ஒரு மனுஷனால தொட முடியாது. இணைந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்கோர்த்து ஜெபிக்கிறது மிக முக்கியமான வல்லம் இருக்குது. கணவன் மனைவி பிள்ளைகளை இணைந்து ஜெபம் பண்ணும் போது ஒரு மனதுமானது காக்கப்படுகிறது. அது சாதாரணமான ஒரு நிகழ்வு தான். ஏன் கல்யாணம் பண்ணும்போது கைப்பிடிச்சு கொடுக்குறாங்கன்னு கேட்டா அதுல அவ்வளவு பெரிய ஒரு பவர் இருக்கிறது, ஒரு வல்லமை இருக்கிறது. அதுவும் அந்த 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 ஜெபம் இணைஞ்சு ஜெபம் பண்ணும் போது அதுல மிக முக்கியமான வல்லமை வெளிப்படுகிறது. எதுவும் உள்ள வர முடியாது, இங்க இருக்கிற எதுவும் வெளில போகவும் முடியாது. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள். மனுஷனே பிரிக்கிறதுக்கு ஆண்டு அனுமதி கொடுக்கிறானா, சத்ருவும் பிரிக்க கூடாது. நம்ம இடம் கொடுத்துட்டா சத்ரு நிச்சயமா பிரிச்சிருவான். நம்ம இடம் கொடுத்துட்டா நிச்சயமா மனுஷங்களும் பிரிச்சிருவாங்க. நம்ம விஷயங்கள் நமக்குள்ளதான் காக்கப்படணும். மூன்றாவது ஒரு மனுஷன் என்ன பண்ணக்கூடாதுன்னா பேசக்கூடாது. காயங்களை ஷேர் பண்ணும்போது கணவன் மனைவிக்குள்ள நீங்க எப்படி வேணா ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா வெளில போகும்போது என்ன பண்ணணும், வெளில போகாம இருக்கிறது நல்லது. வெளில போகாம உங்க 2 பேருக்குள்ள வச்சு ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா பலன் தருவார். அது வெளில போகும்போது எப்படி மாறிடும் தெரியுமா, அது குறை பேசுறதா மாறிடும். அது நிச்சயமா தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது.
கணவன் மனைவி காயங்களை பேசுங்கள். அதுதான் கர்த்தர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு காயப்பட்டிருக்கீங்களா? நிச்சயமா பேசுங்க. 2 பேரும் பேசுங்க. கரம் கோர்த்து ஜெபியுங்க. ஆண்டவரே, இந்த காயம் பட்டிருக்கிறோம், இந்த மனுஷன் காயப்படுத்திட்டாங்க, இந்த பிரச்சனை வந்துருச்சு, நாங்க என்ன செய்ய போறோம்னு தெரியல, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி கரம் கோர்த்து ஜெபித்தா 3வது ஒரு கரம் 2 பேர் மேல தலையிலும் இறங்கும். நிச்சயமா அந்த குடும்பம் வளர்ந்தோங்கிறத பார்க்க முடியும். அந்த குடும்பம் செழித்தோங்கிறத பார்க்க முடியும். நிச்சயமாய் கொழுத்த கன்றுகளாய் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் வளர்ந்தோங்க செய்வார். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பம் பரிசுத்தமான குடும்பமா இருக்க வேண்டும். தேவ சமூகத்துல எழுந்து நின்று கூட ஜெபம் பண்ணலாமா? தேவனே, எங்கள் குடும்பம் பரிசுத்தமான குடும்பமா இருக்க வேண்டும். கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாம தேவ பிரசன்ன குடும்பத்துக்குள்ள வர முடியாது. பரிசுத்தம் இல்லாம குடும்பங்கள் வளர முடியாது. ஒருவேளை சரீர பிரகாரமா வளரலாம், உலக பிரகாரமா வளரலாம், பொருளாதார ரீதியில வளரலாம், ஆனா ஆவிக்குரிய ரீதியில வளர முடியாது. கர்த்தர் நம்முடைய கிருபைகளை அவர் நம்மள அதிகமாய் பொழிந்தருளுவாராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்க குடும்பம் பரிசுத்தமான குடும்பமா இருக்கணும்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரும். அப்பா, எங்க குடும்பம் பரிசுத்தமான குடும்பமா இருக்கணும். பரிசுத்தத்தை மட்டும் கர்த்தர் லிமிட்ல வைக்கல. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தான் கர்த்தர் சொல்றார். இன்னும் பரிசுத்தமாக கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தமாக கர்த்தர் கிருபை தாரும். எல்லாரும் இணைஞ்சு ஜெபம் பண்றோமா? எல்லாரும் இணைஞ்சு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, என் குடும்பம் பரிசுத்தமான குடும்பம், பரிசுத்தமான குடும்பம், தேவ பார்வையில பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவரே, கர்த்தர் கிருபை தாங்க, கிருபை தாங்க. உங்க சத்தத்தை கேட்க குடும்பமா இருக்கணும். உங்க வார்த்தை எங்க குடும்பத்துல கேட்கப்படணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு வசனத்துல ஷேர் பண்ணிக்கிற ஒரு அனுபவம் முதலாவது எங்க குடும்பத்துல இருக்கணும். ஆண்டவரே, சோசியல் மீடியால நாங்க ஷேர் பண்றோம். அன்றைய பல விதங்கள்ல மக்களுக்கு அனுப்புறோம். மத்தவங்க நாங்க அனுப்புற வசனத்தினால தொடப்படுறாங்க. எங்க குடும்பத்தின் நபர்கள் நாங்க அனுப்புற வசனத்தினால தொடப்படணும். ஆண்டவரே, ஷேரிங் எங்க குடும்பத்துக்குள்ள நடக்கணும். இன்னைக்கு கர்த்தர் என் கூட அதை பேசி இருக்கிறார். என் குடும்பத்துல நான் சொல்லி கொடுக்கணும். கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்படிப்பட்ட வாழ்க்கை விரும்புறவங்க கைகளை ஊத்தி ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், இணைஞ்சு ஜெபம் பண்ணுவோம். ஜெபித்தாதான் வசன கிரியை செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் கிருபை தாங்க. சத்தத்தை கேட்கிற வாழ்க்கை அல்ல, சித்தத்தை செய்யற வாழ்க்கை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வெறுமனே கர்த்தருடைய வார்த்தை கேட்டு போகிற வாழ்க்கையால் நல்ல. ஆண்டவரே, தேவ விருப்பம் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். எங்க குடும்பத்தினுடைய நோக்கம் என்ன? எங்க குடும்பமா இணைச்சிருக்கிறீங்க, பிள்ளைகளை தந்திருக்கிறீங்க, எங்களை கர்த்தர் வாழ வச்சிருக்கிறீங்கன்னா ஏன்? ஆண்டவரே, இந்த உலகத்துல எங்களை கர்த்தர் உயிரோட வச்சிருப்பதற்கான நோக்கம் என்ன என்பதை கர்த்தரே ஆண்டவரே கேட்டு பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. ஆண்டவரே, ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. ஆண்டவரே, தேவனை கனம் பண்ணுகிற குடும்பமாய் காணப்படணும். தேவ நாமத்தை உயர்த்துற குடும்பமா காணப்படணும். ஆண்டவர், எங்க குடும்பத்துல தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற அன்றைய காரியங்கள் காணப்படணும். தேவனை கனம் பண்ண நாங்க என்ன செய்யணும்ன்ற அன்றைய ஒரு ஆவல், ஒரு தாகம் எங்களுக்குள்ள அதிகமாய் காணப்படணும். தேவ பிரசனத்தை எங்க குடும்பத்துல குறைய விடக்கூடாது. ஆண்டவரே, எங்க குடும்பத்துல தேவ பிரசனத்தை குறைய விடக்கூடாது. அன்றைய குறையும் போதெல்லாம் தேவ சமூகத்தை அதிகமா தேட, அதிகமா தேவனை துதிக்க, அதிகமாய் ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஒருவேளை குடும்பத்துல தேவ பிரசன்னம் குறைஞ்சிருந்துச்சுன்னா பிசாசு சீக்கிரமா உள்ள வந்துருவான். வேலி அடைச்சிருவோம், அந்த ஜெப நேரத்துல அடைச்சிருவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க குடும்பத்துல தேவ பிரசன்னம் குறைய கூடாது. நிரம்பி 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 வழியணும். எங்க பக்கத்து வீட்டை தொடணும், எதிர் வீட்டை தொடணும். ஆண்டு எங்க மேல் வீட்டு இருக்கிறவங்கள தொடணும், எங்க சுற்றி இருக்கிறவங்கள தொடணும். ஆண்டவரே, இந்த பிரசன்னம் நிரம்பி வழியணும். என் குடும்பத்தை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒளிவு மறைவில்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. கணவன் மனைவிக்குள்ள கர்த்தர் ஷேரிங் அதிகமாய் அவர் விரும்பினதுனாலதான் குடும்பமாக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கணவன் மனைவியாக இணைந்து பேச கர்த்தர் கிருபை தருவாராக. எதெல்லாம் பேச முடியலையோ கர்த்தர் எல்லா தடைகளை உடைத்து போடுவாராக. காயங்கள் நிச்சயமாய் கட்டப்படும். 2 பேர் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்தா அங்க ஆண்டவர் இறங்குறார். மொதல் இணைப்பு எங்கன்னா கணவன் மனைவி தான். அந்த ஒரு மனம் மிக மிக முக்கியமானது. 2வது ஒரு மனம் கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பத்துல ஒரு மனம். இந்த ஒரு மனம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா திருச்சபையில ஒரு மனமானது வளர ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் நிச்சயமா பெருக செய்ய ஆண்டவராக இருக்கிறார். ஒரு மனத்தை கர்த்தர் தருவாராக. ஒளிவு மறைவு இருக்க கூடாது. கர்த்தர் கிருபை தாரும். ஒருவேளை காயத்தோடு குடும்பங்கள்ல நீங்க இருக்கலாம்.
வேதனையோடு இருக்கலாம், பிரச்சனையோடு பாரத்தோடு இருக்கலாம். நீங்க இணைஞ்சு கரம் கோர்த்து அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார், நிச்சயமாய் மாற்றுவார். இந்த வாரத்துல கூட கர்த்தரால மாற்ற முடியும். இந்த வாரத்துல கூட கர்த்தரால மாற்ற முடியும். குடும்பங்களுக்கு எதிரான போராட்டங்கள், குடும்பத்திற்கு எதிரான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தரால நிச்சயமாய் மாற்ற முடியும். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நைட்டுக்குள்ள கணவன் மனைவியா இணைஞ்சு ஜெபிக்க தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். பிரச்சனை மாறணும்னா முதல்ல இந்த ஒரு மனம் கட்டப்படணும். இந்த ஒரு மனம் சரியா இல்லை, இதற்குள்ள உண்மை இல்லை, இதற்குள்ள ஒளிவு மறைவு வந்துருச்சுன்னா ஆண்டவர் நிச்சயமா குடும்பத்தை தொட முடியாது, குடும்பத்தை வளர வைக்க முடியாது, குடும்பத்தை செழித்தோங்க பண்ண முடியாது. இந்த குடும்பம் தேவன் சத்தத்தை நிறைவேற்ற முடியாது, தேவ சத்தத்தை கேட்கவும் முடியாது, பரிசுத்தமாவும் வாழ முடியாது. தேவனே கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்குள்ளேயே ஒரு மனம் வேணும். கர்த்தர் கிருபை தாங்க. ஷேரிங், ஒருவேளை பிள்ளைங்க சரியா ஷேர் பண்ணலையா, தேவ சமூகத்துல அர்ப்பணிச்சிருவோம். ஆண்டவரே எங்க பிள்ளைகள் எங்கள்கிட்ட ஓப்பன் ஹார்ட்டடா இருக்கணும். ஆண்டவரே அவங்க உண்மையான மனதோடு கூட எங்களோட பேசணும். ஆண்டவரே கர்த்தர் கிருபை தாங்க. அப்படி இயங்குகிற பெற்றோர் இருப்பீங்கன்னா முடிஞ்ச 2 கைகளை உயர்த்தி கூட ஜெபம் பண்ணுங்களேன். எங்க பிள்ளைகள் எங்கள்கிட்ட ஓப்பன் ஹார்ட்டடா இருக்கணும். ஆண்டவரே கர்த்தர் கிருபை தாங்கப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. நம்மகிட்ட ஓப்பன் ஹார்ட்டடா இல்லைன்னா வேற எங்கேயாவது ஓப்பன் பண்ணிடுவாங்க, வேற எங்கேயாவது போய் ஓப்பன் பண்ணிடுவாங்க. கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவரே எங்க பிள்ளைங்க எங்கள்கிட்ட தங்க மனதை கொற்ற பிள்ளைகளா இருக்கணும். ஆண்டவரே கர்த்தர் நியமித்திருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்க பிள்ளைகள் இன்னொரு குடும்பமாய் மாறுற நாள் வரைக்கும் ஆண்டவரே இந்த ஷேரிங்ல கரெக்டா இருக்க கர்த்தர் கிருபை தாங்க. ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஜெபிக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் அப்படியே திறந்து கொடுக்கிற வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் மேல நம்ம எல்லாரும் சேர்ந்து பிள்ளைகள் நேரம் கரம் நீட்டி ஜெபம் பண்ணலாமா? இம்மட்டுக்கு எல்லா பிள்ளைகளுக்காக உள்ள பிள்ளைகள் இருந்தா கூட முன்னாடி அனுப்பிடுங்க. கரம் நீட்டி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் மிக மிக முக்கியமானவர்கள். குடும்பத்துல பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் மிக மிக முக்கியமானது. பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அதிகமா விரும்புகிறார். பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஒரு மனம் இருந்தாதான் சமாதானம் வரும். கர்த்தர் கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனதை தருவாராக. பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் நீட்டப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இருக்கிற சின்ன பிள்ளைங்க, டீனேஜ்ல இருக்கிற பிள்ளைங்க மேல உடைய கரம் நீட்டப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரம் நீட்டப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் மேல ஆசீர்வதிக்கிற கரம் இறங்குவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல தேவனுக்காய் வளருகிற பிள்ளைகளாக, ஆண்டவரே ஆலயத்துல நாட்டப்பட்டதான பசுமையான ஒலிவ மரங்களாக ஆண்டவரே வளர கர்த்தர் கிருபை தாங்க. ஆண்டவரே பிள்ளைகள் மேல நம்முடைய கிருபை இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம். எங்க குடும்பம் வளருகிற குடும்பமாய் காணப்படணும். ஆண்டவரே வளருகிற குடும்பமா காணப்படணும். கொளுத்த கன்றுகளை போல வளரு அனுபவம் இக்குடும்பத்திற்கு கர்த்தர் தந்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து நடத்தட்டும். பொருளாதாரங்களை கர்த்தர் செழிப்பு தர வல்லவராக இருக்கிறார். ஆவிக்குரிய நன்மையில மட்டும் கர்த்தர் செலுத்தவங்க பண்ண மாட்டார். நிச்சயமாய் பொருளாதாரங்களில் கர்த்தர் ஒரு வளர்ச்சியை தருவார். நிச்சயமாய் தருவார். நீங்க விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்க நிலைமை மாறணும், பொருளாதாரத்தில் இருக்கிற சிக்கல்கள் மாறணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கையை பிடிக்கிற அனுபவங்கள் மாறுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா. வர நாட்களை செலவு பண்ணி மீதம் எடுத்து வைக்கத்தக்கதாக கர்த்தர் பொருளாதாரங்களை செழிக்க பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் குடும்பம் வளர்ற குடும்பமா இருக்கணும். ஆண்டவரே கர்த்தர் கிருபை தந்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போற தயவுக்காக நல்ல கைகளை தட்டி ஆண்டவர்